வணக்கம். இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு ஏற்கனவே மிகவும் மோசமாக உள்ளதென்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் பங்களாதேஷ் இப்போது இஸ்ரேலையும் வெறுப்பேற்றும் வேலையை செய்துள்ளது. அங்கு நடக்கும் நிகழ்வுகளை கேட்டால் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். எந்த காரணமும் இல்லாமல் வங்கதேசிகள் தாமாகவே எதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். முட்டாள்களின் வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றும் முழு முட்டாள்களின் செயல்கள் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதை தொடர்ந்து அதற்கு எதிரான போராட்டங்கள் வங்கதேசத்தில் பல இடங்களில் நடைபெறுகின்றன. மெல்ல மெல்ல அந்த போராட்டங்கள் வன்முறை நிறைந்தவையாக மாறியுள்ளன. இஸ்ரேலுடன் தொடர்புள்ளது என்று குற்றம் சாட்டி பல நிறுவனங்களை தாக்கி சூறையாடியதோடு கொள்ளையடிப்பது வரை சென்றுள்ளார்கள் அந்த மூடர்கள். அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் KFC, பேட்டா, பீஸா ஹட், பியூமா போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களின் கடைகள் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளன. அங்கிருந்து பணம் மற்றும் பிற பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. எளிமையாக சொன்னால், காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு எதிரான கோபத்தில் இவர்கள் இஸ்ரேலுடன் தொடர்புள்ள நிறுவனங்கள் என்று சொல்லி அந்த கடைகளை முதலில் தாக்கி சேதப்படுத்துகிறார்கள். அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் அங்கிருந்து ஓடி தப்பி உள்ளார்கள். அதன் பின்னர் KFC கடையில் நுழைந்தவர்கள் என்ன செய்வார்கள்? காசாளர் பெட்டியில் இருந்த பணத்தை கொள்ளையடித்துள்ளார்கள். பின்னர் அங்கிருந்த சிக்கன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கொள்ளையடித்துள்ளார்கள். அவர்கள் அங்கு தின்றுவிட்டு வீட்டில் சென்று தின்பதற்காக கொள்ளையடித்துக் கொண்டு செல்லும் காணொளிகள் வெளியாகியுள்ளன. பீஸா ஹட் கடையிலும் அங்கிருந்த பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது, உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றன. பேட்டா கடையில் செருப்புகள் மற்றும் பிற பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. பியூமா கடையிலும் அதே கதைதான், அங்குள்ள பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றன. அதாவது போராட்டம் நடக்கிறது, ஆனால் அங்குள்ள பொருட்களை சும்மா விட மாட்டோம், வீட்டுக்கு கொண்டு செல்வோம், சாப்பிடக்கூடியதை சாப்பிடுவோம், மீதமுள்ளதை பயன்படுத்துவோம் என்ற உயர் தத்துவத்தை பின்பற்றி உள்ளார்கள் அந்த முட்டாள்கள். அவர்கள் இஸ்ரேல் மீதான வெறுப்பின் பெயரில் அங்குள்ள அனைத்து வெளிநாட்டு நிறுவனங்களையும் தாக்கி சேதப்படுத்தி கொள்ளையடித்துள்ளார்கள். அவர்களின் அந்த செயல் இஸ்ரேலை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. உள்ளூர் ஊடகங்கள் வங்கதேசத்தில் உள்ள தீவிரவாதிகளுக்கு எதிராக எழுதியுள்ள கட்டுரைகளை பார்த்தால் மொசாத் உறுதியாக வங்கதேசத்தை குறிவைத்து விட்டது என்று புரிந்து கொள்ள முடியும். யூனுஸை மட்டுமல்ல, அங்குள்ள தீவிரவாத குழுக்களையும் ஓட ஓட விரட்டும் என்பது உறுதியாகிவிட்டது. கிட்டத்தட்ட எந்த அவசியமும் இல்லாமல் இப்போது ஒரு பகையை உருவாக்கி கொண்டுள்ளார்கள் அவர்கள். வங்கதேசத்தின் சில்ஹட், சிட்டகாங், குல்னா, பாரிசால், கோமிலா, டாக்கா போன்ற நகரங்களில் இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன. இஸ்ரேலை ஆதரிக்கிறார் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எதிராகவும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராகவும் திரும்பியுள்ளார்கள் அவர்கள். இந்த நிகழ்வுகளை இரண்டு விதமாக பார்க்கலாம். இஸ்ரேலை வெறுப்பதாக சொல்லி வெளிநாட்டு நிறுவனங்களை தாக்கி கொள்ளையடிக்கும் நோக்கத்திலான ஒரு திட்டமிட்ட செயலாகும் அது. அதாவது அங்குள்ள சில குற்றவாளிகளின் நோக்கம் அல்லது ஒரு காரணம் உருவாக்கும் செயல்தான் இஸ்ரேல் எதிர்ப்பாகும். மற்றபடி உண்மையில் காசா மக்கள் மீதான பாசத்தினால் அவர்கள் அதை செய்யவில்லை. இரண்டாவதாக உண்மையான இஸ்ரேல் வெறுப்பு அல்லது யூத எதிர்ப்பு காரணமாக இருக்கலாம். எப்படியோ இப்போது வங்கதேசத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக வலுவான போராட்டங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் நடக்கின்றன. முன்பு இந்தியாவுக்கு எதிராக இருந்த கோபம் இப்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியுள்ளது. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக வந்த பிறகு வங்கதேசத்துக்கு ஆதரவு குறைந்ததால் இந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். முன்பு பைடன் அதிபராக இருந்தபோது அமெரிக்கா மீது பாசம் வைத்திருந்தார்கள் வங்கதேசிகள். ஆனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு அவர்களுக்கு ஆதரவளிக்கவில்லை. அதனால் அமெரிக்காவையும் எதிரி பட்டியலில் சேர்க்கிறார்கள் வங்கதேசிகள். இஸ்ரேலின் வரலாறும் அதன் செயல்முறைகளும் என்னவென்பது உலகமறிந்த விஷயமாகும். வங்கதேசத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் இஸ்ரேல் தனது உளவு படையான மொசாட் மூலம் வங்கதேசத்தை மிக உன்னிப்பாக கண்காணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வங்கதேச விஷயத்தில் இந்தியாவுடன் ஒத்துழைத்து செயல்படவும் இஸ்ரேல் முன்வரக்கூடும். காரணம், அங்கு இந்திய விரோதம் மட்டுமல்ல, இஸ்ரேல் விரோத உணர்வுகளும் வலுப்பெற்றுள்ளன. இஸ்ரேலின் அல்லது இஸ்ரேலுக்கு தொடர்புடைய நிறுவனங்களில் கொள்ளையடித்துள்ளார்கள் வங்கதேசிகள். யூதர்கள் சும்மா விடமாட்டார்கள் என்பது உலகம் அறிந்த விஷயமாகும். அனைவரையும் கூறவில்லை, வங்கதேசத்தில் உள்ள ஒரு சில கூட்டத்தினர் அனாவசியமாக மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறார்கள். சர்வதேச தளத்தில் அந்நாட்டின் நிலைமை மேலும் மோசமடைவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள் அவர்கள். அவர்கள் ஏதோ ஷேக் ஹசீனா வெளியேறிவிட்டதை ஒரு பெரிய சாதனையாக பார்ப்பதுதான் அதற்கான காரணமாகும். ஷேக் ஹசீனா விஷயம் உள்நாட்டு பிரச்சனையாகும். அங்குள்ளவர்கள் போராடினார்கள், அந்த நாட்டின் பிரதமரை வெளியேற்றினார்கள். அதனால் பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. ஆனால் அந்த முட்டாள் கூட்டம் மற்ற நாடுகளை வம்புக்கு இழுத்தால் தக்க அடி கிடைக்கும் என்பதை ஏனோ உணரவில்லை அவர்கள். ஒரு பிரச்சனை வரும்போது வங்கதேசத்திற்கு உதவ எந்த நாடும் முன்வராது.
சீனாவும் வராது, பாகிஸ்தானும் வராது. வாய்மொழி ஆதரவை தவிர வேறு எதையும் வங்கதேசத்தினால் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவும் முடியாது. வங்கதேசத்திற்கு கஷ்டகாலம் தொடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.